சொல்யூஷன் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் அப்படின்ற டேர்ம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்போ வாட் இஸ் சால்வெண்ட்? இப்போ நமக்கு வந்து என்ன பண்றோம், ஒரு சொல்யூஷன் வந்து இருக்குது. அந்த சொல்யூஷன் நமக்கு என்ன இருக்குது, நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சால்ட் சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்க. அதில் வாட்டர் இருக்குது, அதில் வந்து சால்ட்டும் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணுறது, எது சால்வெண்ட் எது சொல்யூட் அப்படின்னு சூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொல்யூஷனில் எது அதிகமாக இருக்குதோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம், சால்வெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்போ நம்ம வந்து சால்ட் சொல்யூஷன் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு வாட்டர் எடுத்துக்கிறோம், அதில் கொஞ்சோண்டு அமௌண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், சால்ட் வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ அங்கே எது அதிகமாக இருக்குது, வாட்டர் தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம வாட்டர் நம்ம சொல்லுவோம், சால்வெண்ட் சொல்லுவோம், சால்வெண்ட் அப்படின்னுவோம். அப்போ உப்பை நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, சொல்யூட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் நீங்கள் என்ன இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நிறைய சால்ட்டை உள்ளே போட்டுறேன், அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சால்ட் வந்து ஒரு அளவு தான் நமக்கு வந்து டிசால்வ் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கீழே வந்து நமக்கு வந்து செட்டில் ஆகிடும். அப்போ கீழே செட்டில் ஆகிறதுல நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ அந்த சொல்யூஷன் அப்போ எவ்வளோ கரைஞ்சிருக்குதோ அதான் நம்ம வந்து சொல்யூஷனாக எடுத்துப்போம். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, சால்வெண்ட் வாட்டர் மாலிகுல் தான் அதிகமாக இருக்கும். வாட்டர் மாலிகுலை விட அதிகமாக சால்ட் வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து நமக்கு வந்து டிசால்வ் ஆகாது. அப்போ இந்த சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சால்வெண்ட் ஃபிக்ஸ்டு வாட்டர் தான். சோடியம் குளோரைடு NaCl உப்பு வந்து நமக்கு என்னது சொல்யூட், அது வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு தான். நம்ம வந்து சால்வெண்ட் சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் சில கண்டிஷனுக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனால் வாட்டர் வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சானிடைசர் யூஸ் பண்ணால் அதை நமக்கு வந்து எத்தனால் இல்லையா? அப்போ எத்தனால் நீங்கள் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 90 ml வாட்டர் எடுக்கிறீங்க, அதில் 10 ml எத்தனால் வந்து ஆட் பண்ணுறீங்க. அப்போ நமக்கு இங்கே எது சால்வெண்ட்டு, வாட்டர் தான் சால்வெண்ட்டு, எத்தனால் சொல்யூட். இதே இது 90 ml எத்தனால் எடுத்துக்கிட்டு 10 ml வாட்டர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, அங்கே நமக்கு எது வந்து சால்வெண்ட் ஆயிடுது, எத்தனால் வந்து சால்வெண்ட் ஆயிடுது, வாட்டர் வந்து நமக்கு வந்து சொல்யூட் ஆயிடுது. அப்போ லிக்விட் சிஸ்டத்துக்கு சால்வெண்ட்டு சொல்லிட்டு நம்ம வந்து மாற்ற முடியும். லிக்விட் சாலிட் சிஸ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணியாது, சால்வெண்ட்டு சொல்லிட்டு நம்ம வந்து மாற்ற முடியாது. இப்போ கேசியஸ் மாலிகுலுக்கும் நம்மளால் வந்து மாற்ற முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணால் சில சிஸ்டத்துக்கு மாற்ற முடியும், சில சிஸ்டத்துக்கு வந்து மாற்ற முடியாது.